பாராளுமன்றத்தில் அரசியல் யாப்பு தொடர்பாக ஒரு கருத்து கணிப்பு மக்கள் மத்தியில் மக்களுடைய கருத்தை அறிவதற்காக வருகின்ற 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நிபுணர்கள் குழு ஒன்று வருகை இருக்கிறது. அந்த குழுவுக்கு மக்கள் எழுச்சியாக சென்று தங்களுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும். நான் அதில் உள்ள ஒரு நிபுணர் கூறிய விடயத்தை நான் கவனித்தேன். தமிழ் மக்கள் ஆர்வமாக வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யவில்லை என்று கவலை வெளியிட்டிருந்தார். அது மக்கள் ஆர்வமாக இல்லை என்பதற்கு காரணம் தமிழ் மக்களுக்குரிய அரசியல் தீர்வை, அதாவது வடகிழக்கு இணைந்த அந்த தமிழ் மக்கள் இறமையாய் வாழக்கூடிய அந்த அரசியல் தீர்வை இலங்கை அரசாங்கம் தராதென்பது மக்களின் மனங்களுள்ளே அந்த வடுக்கள் காரணமாகத்தான் நாங்கள் என்னத்தை போய் பதிவு செய்தாலும் இலங்கை அரசாங்கம் தரப்போவதில்லை, நாங்கள் ஏன் போவான் என்று சொல்லி ஒரு மக்களுடைய அந்த கருத்து சொல்கின்ற வீதம் குறைவாக இருக்கிறது. அப்படி நாங்கள் கருதக்கூடாது. அவர்கள் தருவார்கள் தரமாட்டார்கள் என்றதுக்கு அப்பால் எங்களுடைய கருத்து, நாங்கள் 2010ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் சமஷ்டி ஆட்சி எங்களுக்கு வேண்டுமென்று பாராளுமன்ற தேர்தலிலும் 2011ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல்களிலும் 2012ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண சபை தேர்தலிலும் 2013ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபை தேர்தலிலும் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு வடகிழக்கு இணைந்த சமஷ்டி முறையை, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபன அடிப்படையில் எங்களுக்கு சமஷ்டி முறை கிடைக்கப்பெற வேண்டும் என்றுதான் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உங்கள் மனங்களில் உள்ள கருத்துக்களை அவர்கள் தருகிறார்கள் தரவில்லை என்பது அப்புறம், நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றோம் என்ற ஒரு பதிவை நீங்கள் நிச்சயமாக அந்த மாவட்ட செயலகத்தில் சென்று பதிவு செய்ய வேண்டும். உங்களுடைய கருத்து, நாங்கள் எப்படி வாழ்ந்தால் எங்களுக்கு இந்த இறமையாய் வாழ முடியும், வடகிழக்கு இணைந்த தாயகத்தில் இறமையாய் வாழக்கூடிய அந்த ஒரு சமஷ்டி ஆட்சியை தந்தால் மட்டும்தான் நாங்கள் கௌரவமாக வாழ முடியும் என்ற அந்த கருத்தை நீங்கள் நிச்சயமாக சென்று பதிவு செய்ய வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய இலங்கை தேசிய கொடியில் இருக்கின்ற அந்த ஒரு மதத்துக்கு ஒரு இனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற அந்த இது அடிப்படை மாற வேண்டும். அதையும் நாங்கள் ஒரு மதத்திற்கு கீழே வாழ்கின்ற மதத்தை சேர்ந்தவர்களோ ஒரு இனத்துக்கு கீழே வாழ்கின்ற இனத்தை சேர்ந்தவர்களோ அல்ல. எல்லா மதங்களும் எல்லா இனங்களும் சம உரிமையாக வாழுகின்ற அந்த ஒரு அதிகாரம் உள்ள தீர்வை இந்த சர்வதேச அனுசரணையுடன் எங்களுக்கு தருகின்ற பட்சத்தில் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் சகல உரிமைகளுடன் வாழ்கின்ற சூழல் உருவாகின்ற போதுதான் அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாட முடியும் என்று நான் இந்த வேளையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.